யூதா தன் சகோதரர்களை விட்டுவிட்டு ஈரா என்ற பெயருடைய மனிதனோடு இருந்தான். ஈரா அதுல்லாம் என்ற நகரிலிருந்து வந்தவன். யூதா ஒரு கானானிய பெண்ணைச் சந்தித்து அவளை மணந்து கொண்டான். அவளது தந்தையின் பெயர் சூவா. அவளுக்கு 3 மகன் பிறந்தான். அவனுக்கு ஏர், ஓனான், சேலா என்று பெயர் வைத்தார்கள். அவன் பிறந்தபோது அவர்கள் கெசீபிலே வாழ்ந்தனர். யூதா தன் மூத்த மகனான ஏர் என்பவனுக்கு மணம் முடிக்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தான். அந்த பெண்ணின் பெயர் தாமார். ஆனால் ஏர் பல தீய செயல்களைச் செய்தான். கர்த்தர் அவனை பற்றி சந்தோஷம் அடையாததால் கர்த்தர் அவனை ஏரானையும் ஓனானையும் அழித்து விட்டார். பிறகு யூதா தன் மருமகளான தாமாரிடம், உன் தந்தை வீட்டிற்குப் போ, என் இளைய மகன் வளர்ந்து ஆளாகிற வரை நீ அவனுக்காக காத்திரு என்றான். சேலாவும் அழிந்து போவானோ என்று யூதா அஞ்சினான். தாமார் தன் தந்தை வீட்டிற்குப் போனாள். பின்னர் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி மரித்துப் போனாள். யூதாவின் துக்க காலத்தில் அதுல்லாம் நகரைச் சேர்ந்த தன் நண்பன் ஈராவோடு தன் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க திம்னாவுக்குப் போனான். தன் மாமனாராகிய யூதா ஆடுகளின் மயிரை கத்தரிக்கும்படி திம்னாவை நோக்கிச் செல்கிறார் என்பதை தாமார் அறிந்து கொண்டாள். யூதாவின் இளைய மகனான சேலா அப்பொழுது வளர்ந்து விட்டான். ஆனால் அவனை மணப்பதற்கான திட்டத்தை யூதா செய்யமாட்டான் என்று தாமார் உணர்ந்து கொண்டாள். யூதா அவ்வழியாக போனபோது அவளை பார்த்தான். அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவளை வேசி என்று நினைத்து கொண்டான். அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் ஆரமும் கைக்கோலும் வேண்டும் என்று கேட்டாள். யூதாவும் அவ்வாறே கொடுத்து விட்டான். அதனால் அவள் கர்ப்பமானாள். யூதாதான் வாக்களித்தபடி வேசியிடம் ஆட்டுக்குட்டியை கொடுக்க தன் நண்பன் ஈராவை அனுப்பினான். அவளிடம் கொடுத்த ஆடமான பொருட்களையும் வாங்கி வருமாறு சொன்னான். அவனால் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை. 3 மாதங்கள் ஆனதும் சிலர் யூதாவிடம், உன் மருமகள் தாமார் ஒரு வேசியைப் போல பாவம் செய்துவிட்டாள், இப்பொழுது அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்றனர். யூதாவோ, அவளை அழைத்துப் போய் எரித்து விடுவோம் என்றான். அந்த மனிதர்கள் தாமாரை கொல்வதற்காக அவளிடம் சென்றார்கள். ஆனால் அவள் தன் மாமனாருக்கு ஒரு செய்தியை அனுப்பினாள். என்னை கர்ப்பவதியாக்கிய மனிதருக்குரிய பொருட்கள் சில என்னிடம் உள்ளன. இப்பொருட்களை பாருங்கள். அவர் யார்? யாருடைய முத்திரையும் ஆரமும் இது? யாருடைய கோல் இது என்று கேட்டிருந்தாள். யூதாவுக்கு எல்லாம் புரிந்து போயிற்று. அவள் சொல்வது சரி, நானே தவறு செய்துவிட்டேன். நான் சொன்னபடி என் மகன் சேலாவை நான் அவளுக்கு கொடுக்கவில்லை என்று உணர்ந்தான். தாமார் குழந்தை பெறும் காலம் வந்தது. அவளுக்கு 2 குழந்தை பிறக்கும் என்றார்கள். முதலில் ஒரு குழந்தை கையை நீட்டியதும் அதன் கையில் சிவப்பு கயிற்றை கட்டி, அது மூத்த குழந்தை என்றாள் தாதி. ஆனால் அக்குழந்தை கைகளை உள்ளே இழுத்து கொண்டபோது இன்னொரு குழந்தை பிறந்தது. எனவே தாதி, நீ மீறிக்கொண்டு வந்தாய், அதனால் மீறுதல் உன்னிடம் நிற்கும் என்று அதற்கு பாரேஸ் என்று பெயரிட்டாள். பின்னரே அடுத்த குழந்தை பிறந்தது. அதன் கையில் சிவப்பு கயிறு இருந்ததால் சேரா என்று பெயரிட்டனர்.